ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடம் சனிக்கிழமை காலை சரியாக ஒரு 5 மணி 14 நிமிடங்களுக்கு குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம்பெயர் உள்ளார். இந்த மேச ராசியில் பொறுத்தவரை அவர் நிச்சயமாக ஒரு வருடங்கள் அங்கே பயணம் செய்யக்கூடிய கால அளவு இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மேச ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதங்கள் அங்கே இருக்குது. ஸோ அதில் அவர் சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்களை அடையப் போகிறார் என்பதையும், என்ன மாதிரி பலன்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையும், அதே போல் அவர் மேஷத்தில் இருந்து பார்க்கும்போது அவருடைய 5ஆம் பார்வை என்பது சிம்ம ராசியின் மீதும், 7ஆம் பார்வை என்பது துலாம் ராசியின் மீதும், 9ஆம் பார்வை அவருடைய சொந்த வீடான தனுசு ராசியின் மீதும் விழுகிறது. அப்போ அந்த ராசிகள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்களை தரப்போகின்றன, அது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தப் போகின்றன என நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட போகிறது என நாம் உறுதியாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ராகு பகவான் கோச்சாரத்தில் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது குரு பகவான் மேச ராசிக்கு வரும்போது ராகு பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பார். இந்த இடத்துல குருவும் ராகுவும் இணைகிறார்கள். இந்த 2 கிரக சேர்க்கையினுடைய இணைவு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் இயல்பாக ஒருவருடைய தனம் சார்ந்த யோகங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அவர்கள் பெறக்கூடிய மதிப்பு மரியாதைகள், மரியாதை இழப்புகளையும், குழந்தைகளால் பெறப்படக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ அல்லது பல சோதனைகளையோ தரக்கூடிய ஒரு கிரகம். இவர் ராகுவுடன் இணையும் போது, ராகு கவனிக்கும் போது நிழல் கிரகம் சொல்லலாம், அதே போல் சாய கிரகங்களாக நம்ம எடுத்துக்கலாம். இவருடன் இணையும் போது இந்த நற்பலன்களில் ஒன்று அதிகளவு நற்பலன்களை கொடுத்துருவாங்க, அல்லது அதிகப்படியான கெடுபலன்கள் என்பது இந்த இடத்தில் ஏற்பட உள்ளது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? 12 ராசிகளுக்குமே இப்போ மேசத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபத்துக்கு சிறப்பாக இல்லை, மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இல்லை, அப்படி நம்ம பலன்களை சொல்ல போகிறது கிடையாது. தோராயமான பலனாக பார்க்க போகிறதும் இல்லை. நம்ம துல்லியமான பலனை தெரிந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இப்போ மேச ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும், குறிப்பிட்ட அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்த ஜனன திதி, நித்திய ராமயோகம், கரணம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் இணைத்து பார்க்கும்போது இதனால இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை தருதா இல்லையா, தந்தால் என்ன மாதிரி யோகங்களை எல்லாம் வெளிப்படுத்தும், இப்போ பாதிப்பு என்றால் என்ன மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ அந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடுகளை, பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பரிகாரங்கள் வழிபாடுகள்ங்கும் போது நம்ம வீடுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு, அதாவது என்னடா ஒரு 5000 10,000 செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்வதை விட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து எளிமையான முறையில் இதற்கு தோசை நிவர்த்திகள் செய்து கொள்வதற்கு உண்டான சூட்சமங்கள்லாம் என்ன. கோவிலுக்கு போகிறது நல்லது தான், ஏன்னா பொருளாதார சூழல்கள் என்பது எல்லாருக்கும் சிறப்பாக அமையாது. இருக்கப்பட்டவர்கள் நம்ம ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சப்போஸ் முடியாதவர்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணால் அந்த பாதிப்புகள் என்பது சரியாகும் என்பதை பற்றியும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகள் வாரியாக விரிவாக தெளிவாக நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன, இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பக்க ஜாதகமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்கும்.
அல்லது ஆண்ட்ராய்டு மொபைலில் கேலண்டர் ஆப்பு, ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் தெளிவாக நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணமெல்லாம் தெரியும். அதை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பலன்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி பலனுக்காக எந்த ஜோசியர்ட்டையும் போய் நீங்கள் வந்து பலனை வந்து கேட்க தேவையில்லை. நீங்களே இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்ன கெடுதல் வந்து ஏற்பட போதோ அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நீங்களே தெளிவாக வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த நம்ம பலன்களில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். வாருங்கள் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு உண்டான 2023 வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக பார்க்கலாம். அன்பர்களே, குரு பகவான் பயிற்சி அடைந்து செல்லக்கூடியது என்னவோ மேச ராசி தான், ஒரே இடம்தான். ஆனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இதில் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களாகவும் மிக சிறந்த சஞ்சாரமாகவும், ஒரு சிலர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்பதும் இந்த இடத்துல குரு பகவானால் ஏற்பட போகிறது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் இணைச்சி பார்க்கும்போது அது கண்ணாடி போல் வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கும். யாருக்கு நல்லா இருக்குது, யாருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாமயோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த 1 வருடங்கள் வந்து ஜாக்பாட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகப்படியான யோகங்கள் என்பது நிலம் சார்ந்த வகைகள்லேயோ தளம் சார்ந்த வகைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக நீங்கள் பிறந்தது சௌபாகியம் நாமயோகம், வியாகாதம் நாமயோகம், சாத்திய நாமயோகம், அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தாலும் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது உண்டு. சோபனம், ஹர்சனம், சுபம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் முற்பகுதி சிறப்பில்லை, பின்பகுதி வந்து அதிகப்படியான நற்பலன்களை வந்து அவர் வந்து கொடுத்துருவார். சூலம், வரியான், வைத்தியதி நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முற்பகுதியில் நற்பலனும் பிற்பகுதியில் வந்து கெடுபலன்களும் வந்து நடைமுறைக்கு வரும். இது நித்திய நாமயோகத்தின்படி நம்ம எடுக்கிற பலன்கள். அடுத்தபடியாக கரணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது இப்போ பத்திரை கரணம், தைத்துளை கரணம், வணிஷை கரணம், பவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்கள் என்பது கிடைத்தே தீரும். இப்போ இந்த யோக பலன்கள் இயல்பாகவே கிடைக்கும். நீங்கள் எந்த வழிபாடுகள் பண்ணலானாலும், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருந்தாலும், அல்லது நாத்திகராக இருந்தாலும், நீங்கள் வேற்று மதத்தவர்களாக இருந்தாலும், கோவிலே இல்லாத ஊரில் நீங்கள் இருந்தீங்கனாலும் யோக பலன்கள் என்பது கிடைத்துவிடும். ஆனால் அந்த யோகங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வழிமுறைகள் நிறையா இருக்குது. அதை நம்ம வந்து பண்ணும்போது மல்டிப்புளாக அதிகப்படியான யோகத்தை நம்மால் வந்து அனுபவிக்க முடியும். அப்போ அதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு என்னென்ன நுட்பங்கள் வந்து இந்த 1 வருடத்தில் நம்ம செய்யலாம் அப்படின்றத முதல்ல வந்து தெரிந்து கொள்வோம். மேஷ ராசியை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. குரு பகவான் வந்து அந்த 1 வருடங்கள் வந்து அந்த நட்சத்திரங்களிலெல்லாம் பயணம் செய்ய போகிறார். உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகம் வந்து அதிகமாகும். இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரங்களை வந்து நம்ம வந்து தினமும் வந்து பயன்படுத்திக்கலாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகைக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ அஸ்வினி அப்படின்னு வரும்போது கொல்லிமலை ஆர்ப்பளீஸ்வரர் ஆலயம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம். அங்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த யோகம் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்லிக்காய், நெல்லி மரம் எங்கெங்கெல்லாம் வந்து தலவிருட்சமாக இருக்கோ அது எல்லாமே வந்து
பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருட்சமே. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன், அதாவது கிருத்திகை என்பது பார்த்தீங்க அப்படின்னா அக்னி, அதனுடைய அதிதேவதை வந்து அக்னி. அக்னியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை சிவன். அப்போ அங்கே சென்று வழிபாடு செய்வது, கிரிவலம் செல்வது, இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த ஒரு வருடத்தில் குரு பகவானுடைய யோக பலன்களை நீங்கள் அதிகளவு வந்து அனுபவிக்க முடியும். அடுத்தபடியாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருட்சம் எட்டி மரம். இந்த எட்டி மரம்ங்கிறது பெரும்பாலும் பரவலாக கிடையாது, ஆனால் கொல்லிமலையில் நிறையா இருக்குது. கொல்லிமலை என்பது எட்டி மரத்தினுடைய வனம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிவன் எட்டி அதாவது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்புளீஸ்வரர் ஆலயம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருஷமாக பார்க்கப்படுகிறது, தல கோவிலாக நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. கொல்லிமலை செல்லும்போது எதிரில் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்கும். அங்கே வந்து எட்டி மரத்தினுடைய பட்டை வேறு அந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய சின்ன ஒரு துண்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும், அங்கே விலைக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பூஜை அறைகளில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு தாயத்தில் அடிவு பண்ணி உங்கள் உடம்புல வந்து படுற மாதிரி இடுப்புலையோ கையிலையோ அணிந்து கொள்ளலாம். அல்லது அதை வந்து நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் வந்து வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த இடத்துல குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பல மடங்கு வந்து தானாகவே வந்து உயர்ந்து விடும். நெல்லி மரம் பரவலாக எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான். மலை நெல்லி, நாட்டு நெல்லி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதனுடைய பட்டை, வேறு, பூ, இலைகள் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். நெல்லியை வந்து உணவாக எடுத்துக்கிறது, நெல்லி சாறை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, நெல்லி ஊறுகாயை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு இந்த ஒரு வருடங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வந்து அதை சிறிதளவு வந்து பயன்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு. அதேபோல் ஆண் குதிரைகள், ஆண் யானைகள் அதற்கு வந்து உணவு கொடுத்து தொட்டு கும்பிடுவது, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில், லேப்டாப்பில், உங்களுடைய டிஷர்ட்டில், பேக்கில் அந்த அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையினுடைய படத்தை வந்து வச்சுக்கலாம். நெல்லி மரத்தை வந்து வைக்கலாம். நீங்கள் சிம்பிளாக முக்கோண வடிவத்தை வந்து வைத்து கொள்ளலாம். இதையெல்லாம் வைத்து கொள்ளும்போது அந்த யோகங்கள் வந்து நிச்சயமாக வந்து உயரும். சரி, எல்லாம் யோகம்னு பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன யோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு பொறுத்தவரை லக்னாதிபதி குரு பகவான், 4ஆம் இட அதிபதி குரு பகவான் 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பயணம் செய்ய இருக்கிறார். மிக சிறந்த அமைப்பு. இயற்கை சுபர் குரு பகவான் 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பயணம் செய்வதனால நிச்சயமாக இந்த இடத்துல நிலம் சார்ந்த யோகங்கள் என்பது நடைமுறைக்கு வந்துவிடும். நிலமாகக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து பிரித்து கொள்வது, அதில் கட்டடங்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள், லேண்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறோம், மாற்றணும்னு நினைக்கிறோம், அதுக்கு உண்டான யோகங்கள், இப்போ நிலம் சார்ந்த யோகங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நடைமுறைக்கு வரும் நமக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது அங்கே இருக்க பரணி நட்சத்திரத்தில் வந்து போகும்போது 6 மற்றும் 11ஆம் இட அதிபதி நட்சத்திரம். இப்போ 6ஆம் இடம் என்பது வழக்குகளில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அடுத்தபடியாக நோய் நொடிகளிலிருந்து குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, சண்டை சச்சரவுகளை வந்து சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு. இப்படி 6ஆம் பாவம் என்பது நிறைய நன்மைகளை வந்து நமக்கு வெளிப்படுத்தும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், சேமிப்பு ஸ்தானம், நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், நம்மளுடைய மனநிறைவு, இப்படி நிறைய காரங்களை வந்து கொண்டது. அதனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் போது அதன் வழி ஆதாயங்கள் என்பது இயல்பாக நடக்கும். சேமிப்புகள் வந்து உயரும், நண்பர்கள் வழி ஆதாயங்கள் என்பது அதிகமாகும், சகோதரர்கள் வழி நன்மைகள் என்பது அதிகரிக்கும், மனநிறைவு அதிகமாகும், சபை சங்கங்களில் மெம்பர்ஷிப் ஆகிறது, அதன் மூலம் ஆதாயங்கள், அதே போல்
அதன் மூலம் வந்து மதிப்பு மரியாதைகள் பெறுவது, ஒரு கிளப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 5ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான சிம்ம வீட்டை வந்து 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. உங்களுக்கு 9ஆம் இடம் என்பது இறை அனுகிரகத்தை வந்து குறிக்குது. அப்போ இறை அனுகிரகம் வந்து அதிகமாகும், நல்ல குருமார்கள் வந்து அமைவாங்க. அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பதால் சிந்தனைகள் வந்து தெளிவடையும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் என்பதற்கு இதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்ன வித்தைகள் என்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம அடுத்தபடியாக யார் யாருக்கெல்லாம் இது வந்து சிறப்பாக அமையவில்லை இந்த ஒரு வருட குரு பயிற்சி என்பது, இதே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக அமையலை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நீங்கள் பிறந்தது பிரீத்தி நாமயோகம், விருத்தி நாமயோகம், சிவ நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகள் என்பது இருக்குது. அடுத்தபடியாக சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா முற்பகுதியில் பாதிப்பும் பிற்பகுதியில் நன்மைகளும் கிடைக்கும். சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா முற்பகுதியில் நன்மையும் பிற்பகுதியில் பாதிப்புகள் என்பது ஏற்படும். திருதி வீதிபாத மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே நற்பலன். பிரீத்தி விருத்தி சிவம் அதுக்கும் இந்த ஒரு வருடமே நற்பலன்கள் என்பது, அதாவது கெட்ட பலன்கள். பிரீத்தி விருத்தி சிவம் கெட்ட பலன், திருதி வேதிபாதம் மகேந்திரம் வந்து கெட்ட பலன், சோபனம் அர்சனம் மட்டும் மாறி வரும். நமக்கு திதிகளில் வந்து பார்க்கும்போது சஷ்டி, நவமி, தசமி, பௌர்ணமி, துதியை, ஏகாதசி, பிரதமை, துவாதசி, சதுர்த்தி, திரையோதசி, இந்த திதிகளில் பிறந்தவர்களுக்கும் வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது இருக்குது. இப்போ இவர்களுக்கு என்ன பாதிப்புகள் என்பது ஏற்படும், அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது, தனுசு லக்னம் தனுசு ராசி 5ஆம் இடமான மேச ராசியில் குரு பகவான் சந்தரித்து பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தும் போது குழந்தைகள் ரீதியான பாதிப்பு, குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து குறைவது, குழந்தை பிறப்பில் முயற்சி எடுப்பவர்களுக்கு கடுமையான சோதனைகள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கெடுபல்னால் நமக்கு நடைமுறைக்கு வரும். அதை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை வந்து நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம். நீங்கள் அடுத்தது கடன் பிரச்சனைகள் அதிகமாவது, வழக்குகள் வந்து பிரச்சனைகள் அதிகமாகிறது, சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாவது, துணைக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் உருவாவது, சேமிப்புகள் குறைவது, நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள், மூத்த சகோதரத்திலேயே கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி பாதிப்பு இருப்பவர்கள் அரும்புக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய கருநெல்லிநாதரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் எளிதில் வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்ம வீடு என்பது குருனுடைய 5ஆம் பார்வையால் பாதிக்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்பது குருஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். இதன் வழி பாதிப்புகள் இருந்தால் குருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குருநாதருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், படிக்கிற மாணவர் உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், டியூஷன் மாஸ்டருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருந்தால் சப்த குருக்களில் சிவகுரு என்று சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக குறைஞ்சிடும். உங்களுடைய லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாரு. அவருடைய சொந்த வீடு. உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவில்லை என்றால், சிந்தனை தெளிவில்லைன்னா எந்த செயலுமே தெளிவாக நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது தான். அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் உள்ள கழுகுமலை நாதரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக சிந்தனை தெளிவுகளை நம்ம வந்து எளிதில் வந்து பெற முடியும். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த இடத்துல, இந்த கோவில்கள்லாம் நம்ம எப்போ போனால் நல்லது எல்லாம் கேட்பாங்க. திங்கட்கிழமை போனால் நல்லதா, அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் போனால் நல்லதா அப்படின்லாம் கேட்குறது உண்டு. ஆக்சுவலாக எப்போ போனால் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா 27 நாமயோகங்களில் சூலம் வரியான் வைத்திருதி அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாமயோகங்கள் இருக்குது.
அந்த நாமயோகங்கள் நடைமுறையில் வரும்போது போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் மிக சிறந்த வழிபாடாக அமையும். உடனே தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கும். அதை நீங்கள் ஹிந்து கேலண்டர்னு சொல்லிட்டு அல்லது ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது, அதில் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பஞ்சாங்கம்னு ஒரு பகுதி இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த சூலம் வரியான் வைத்தியரீதி நாமயோகங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, என்றைக்கு ஆரம்பிக்குது, எதுவரை இருக்குது, குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் இருக்கும். இன்றைக்கி மதியம் ஆரம்பித்தா நாளை மதியம் வரையும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான் என்ற கிரகத்திற்கு ஒரு வருடத்திற்கு நடக்கக்கூடிய துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு ஜாதகம் என்பது 9 கிரகங்கள், லக்னம், தசாபுதிகள், இப்படி பல விஷயங்களோடு சம்மந்தப்பட்டது. ஒரு துல்லியமான பலனை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஜோசியரை சந்திப்பது தான் புத்திசாலித்தனம். குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் என்பது அது ஆணித்தரமான பலன், அது நடந்தே தீரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் இப்போ எனக்கு தெரியும், நான் மட்டுமே வச்சுக்கிட்டாக்க உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்களே என்ன பண்ணணும், நீங்கள் மட்டுமே வச்சுக்கக்கூடாது, உற்றார் உறவுகள் நண்பர்கள் அனைவரிடம் பகிர வேண்டும். எல்லாம் முடிஞ்ச அளவு பகிருங்க. நல்ல ஒரு ஜோதிடத்தை தகவல்களை அனைவருக்கும் கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். அதே போல் நீங்கள் எனக்கு இதுவரை கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.